ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். ஸோ நிறையா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூலைக்கு அப்புறமா பேங்கிங் எக்ஸாம்லேருந்து நிறையா நோட்டிஃபிகேஷன் பேங்கிங் எக்ஸாம்லேருந்தும், அதே மாதிரி நமக்கு இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து, தென் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறையா பேர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்பிஐயோடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளரிக்கல் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம இந்த கிளரிக்கல் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேக்கன்சிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த கிளரிக்கல் எக்ஸாம் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் A to Z டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, இல்லை பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருக்கீங்களோ, உங்களுக்கு இந்த செஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த செஷனை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ முதல்ல இது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ், அதாவது கிளரிக்கல் எஸ்பிஐடைய கிளரிக்கல் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை பொறுத்தவரை இந்த இதுக்கான முக்கியமான டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6-8 ஆகஸ்ட் 6ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பனில் இருக்குது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா 26 ஆகஸ்ட் 26 தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கடைசி நாள். ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நம்ம நிறைய எக்ஸாம்ஸில் பார்க்குறோம், பசங்கள்லாம் கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் நிறைய இஷ்யூ ஏற்படுது. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால ஒன்று சர்வரில் இஷ்யூ ஏற்படுது, இல்லை பேமெண்ட் பே பண்ண முடியாமல் போகுது, பேமெண்ட்டில் எக்கச்சக்கமான ஃபெயிலியரு, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல இஷ்யூ, இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் நிறைய இஷ்யூ ஏற்படுது. ஸோ அதனால் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குது, ப்ராப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவ்வளோ நாளாக வெயிட் பண்ண வேணாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கரண்ட்டில் லைவில் தான் இருக்குது. 6ஆம் தேதியிலேருந்தே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப டிலே பண்ண வேணாம். எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் ரஷ் அதையுமே தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ, இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது என்னென்னா, இது ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போது நிறையா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃபீஸ் பே பண்ணிடுவோம். அந்த ஃபீயை நம்ம எக்ஸாம் போய் ப்ராப்பராக எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்கில் நம்ம பே பண்ணக்கூடிய ஃபீயை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இதில் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்சி கேட்டகிரியாவோ, இல்லை எஸ்டியாவோ, இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாவோ, விடோ, இந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஃபீஸ் 0. நீங்கள் ஃபீஸ் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் எக்ஸப்ஷன் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாவோ, இல்லை ஓபிசி கேட்டகிரியாவோ, இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 750 ரூபா, உங்களுக்கு 750 ருபீஸ் ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். இந்த ஃபீஸ்க்கு ரீஃபண்ட் எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த ஃபீஸ் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்கல்ல 26ஆம் தேதி, அந்த 26ஆம் தேதிக்குள்ளே, ஓகேவா? ஸோ 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஃபீஸ் அப்ளை பண்ணுற மாதிரி, ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்லேருந்து 1 நாள் 2 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் அந்த மாதிரி கொடுக்கல. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறையா எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 நாள்லையோ இல்லை ஒரு வாரத்துலையோ அப்ளிகேஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இதில் 26ஆம் தேதி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ளிகேஷன் இது பண்ணுறதுக்கு கரெக்ஷன் விண்டோலாம் எதுவும் ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். ஸோ 26ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது,
டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது, ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே வந்து முடிச்சுருங்க. அதே மாதிரி இதில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எப்படி வந்து ஃபோட்டோ எப்படி இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் எஸ்பியோடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக கூகுளில் இந்த போஸ்டிங் பற்றி டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் தான் வந்து இந்த எக்ஸாம் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும். ஆல்ரெடி பேங்கிங் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எஸ்பிஐயோடைய இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணும், என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிரும். அதேமாதிரி ஃபோட்டோ இதெல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து நோட்டிஃபிகேஷனை கிளியர் கட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ அந்த கிளரிக்கல் போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது மொத்தமாக இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம சென்னை ரீஜன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சென்னைக்கு மட்டும்தான் வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ சென்னைக்கு வந்து வேக்கன்சியை பொறுத்தவரை நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 386 வேக்கன்சி. ஸோ இருக்கிறதுலே வந்து சென்னைக்கு கொஞ்சம் அதிகமாக வேகன்சிஸ் இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மியான வேகன்சி தான். ஸோ மீதி ஸ்டேட்ஸு அதே மாதிரி மீதி ரீஜன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சென்னைக்கு கிட்டத்தட்ட 350 கிட்டத்தட்ட 350 இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய வேகன்சி, அதேமாதிரி போன பேக்லாக்ஸ் இதெல்லாமே சேர்த்து நமக்கு 350 கிட்ட வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கு எத்தனை போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகிரி வைஸாக எத்தனை அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும், அதை வந்து பாருங்கள். அதில் வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இருக்குது. ஸோ இதில் சப்போஸ் நீங்கள் சென்னை இல்லாமல் வேறு ஏதாச்சும் ரீஜன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ரீஜன் கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் தமிழ்நாடு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் அப்படிங்கிறது தமிழில் இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷில், ஹிந்தியில், அந்த 3 இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? யாரெல்லாம் வந்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணி எழுதுகிறாங்களோ உங்களுக்கு கொஷின் அப்படிங்கிறது ஒன்று இங்கிலீஷில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தமிழில் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஹிந்தி, இந்த 3 இதுலேயே வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி மித்த இப்போ ஆந்திராக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஆந்திராவில் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கம்பல்சரி. நீங்கள் இதில் எந்த மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஹிந்தியும் இங்கிலீஷும் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த ரீஜனுடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஸ்டேட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவோ அதிலிருந்தும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டுக்கு இந்த 350 போஸ்டிங் கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வேகன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. போன தடவைலாம் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் இப்போது தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வேகன்சி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கிளரிக்கலை பொறுத்தவரை மித்த பேங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மித்த பேங்க்ஸோடைய கிளரிக்கலை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐயோடைய கிளரிக்கலுக்கு பவர், அதேமாதிரி வந்து சேல்ரி, அலோன்சஸ் இதெல்லாமே ஜாஸ்தி. ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மித்த கிளரிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, மித்த கிளரிக்கல் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளரிக்கல் போஸ்டிங்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய எஸ்பிஐ கிளரிக்கலுக்கு கொஞ்சம் வேல்யூ, பவர் எல்லாமே வந்து ஜாஸ்தி தான். ஸோ இதில் சேல்ரியுமே வந்து மித்த இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிகமாகவே வந்து கொடுப்பாங்க. ஸோ சேல்ரி வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மினிமம் ஒரு 35,000 to 40,000 மினிமமே வந்து 35,000 to 40,000 இருக்கும். அதே இது உங்களை பாம்பே இந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ்லாம் போடுறாங்க அப்படின்னா சேல்ரி அதிகமாக இருக்கும். ஏன்னா சேல்ரி உங்களுக்கு அலோன்ஸு, டிஇ இந்த மாதிரி நிறைய சேல்ரியோடைய நிறைய அலோன்ஸ் வந்து எஸ்பிஐலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அமௌண்ட் வந்து நல்லா வர்றதுக்கு, சேல்ரி வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்கீங்களோ, இல்லை பேங்கிங் எக்ஸாமுக்கு
ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையோடு இருக்கீங்களோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம். ஏன்னா பேங்கிங்க்கான அந்த எக்ஸாம் பீரியட் அப்படிங்கிறது ஜூலைலேருந்து டிசம்பர் வரை மட்டும்தான் பேங்கிங்கான எக்ஸாம் பீரியட். ஒன்ஸ் டிசம்பர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த பேங்கிங்கான நோட்டிஃபிகேஷனை வராது. ஸோ அதனால் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் இந்த பீரியடை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஐபிபிஎஸ் கிளரிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதே மாதிரி பேங்க் ஆஃப் பரோடாக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, தென் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இந்த நோட்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பேங்க்குக்கு லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த ஜூலைக்கு மேலே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து திரும்ப வரும். ஸோ அதனால் அப்ளை வந்து பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது நீங்கள் தமிழ்நாடை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு 350 கிட்ட, இது வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்னா, இன்னும் ஒரு சில இதுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான வேகன்சிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப கம்மியாக டபுள் டிஜிட் 37, 40 அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நமக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே சென்னை ரீஜனுக்கு மட்டுமே 380 கிட்ட வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இதில் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பேங்க் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 1/4, அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன வயசில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் லிமிட் 20, மினிமம் 18 கிடையாது. நிறைய எக்ஸாம்ஸ்க்கு 18 வயசு மினிமம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆனால் இந்த எக்ஸாமுக்கு மினிமம் அப்படிங்கிறது 20 வயசு தான் மினிமம். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு மினிமம் அப்படிங்கிறது 20 வயசு. அதே இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28 வயசு. ஸோ மினிமம் 20, மேக்ஸிமம் 20. அந்த மினிமம் 20 அப்படிங்கிறது எல்லா இதுக்கும் காமன். நீங்கள் என்ன கேட்டகிரியாக இருந்தாலும் 20 அப்படிங்கிறது காமன். பட் இந்த மேக்ஸிமம் 28 இருக்கு இல்லையா, இது ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் மாறும். இந்த 28 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு. நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க, அதாவது ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் 28 வயசு. ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான் 28 வயசு. ஸோ மித்த கேட்டகிரிக்கு எல்லாமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2/4/1997, நீங்கள் வந்து 1997க்கு அப்புறமா வந்து பிறந்திருக்கணும். அதே மாதிரி 2005க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். 2005க்கு அப்புறம் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசு ஆயிருக்காது. அதனால் 2005 ஏப்ரலுக்குள்ளே பிறந்திருக்கணும். அதே மாதிரி 1997 1997க்கு அப்புறமா நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து இந்த கேட்டகிரிகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து நான் சொன்ன அந்த 28 வயசு அப்படிங்கிறது யாருக்கு மட்டும்தான், ஒன்லி ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான். இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரிக்கு மட்டும்தான். நீங்கள் ஜென்ரல் இல்லாமல் வேறு கேட்டகிரியில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்துங்க. நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே இது எஸ்சியாவோ எஸ்சி ரெண்டு பேர்த்துக்குமே வந்து 5 வருஷம், எஸ்சி 2 கேட்டகரிக்குமே 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிசேபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு 10 வருஷம். ஸோ டிசேபிள்டுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறமா ஓபிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்லேயே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷன். தென் எஸ்சிஎஸ்டியில் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் சர்வ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா 28 வயசு. அதே இது ஓபிசி கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 31 வயசு. எஸ்சி/எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா 33 வயது. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன். ஸோ நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இவங்க மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் ஏஜ் லிமிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடோ, டைவர்ஸ் 2 மந்த், அதுக்கப்புறமா வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன், இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு 7 வருஷம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 வருஷம் வந்து எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஸ்பிஐயில் ட்ரெயின்ட் அப்ரண்டிஸ் இருக்காங்க அப்படின்னா
அப்படின்னா அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகிரி, அவங்க எந்த கேட்டகிரியில் இருக்காங்களோ அந்த கேட்டகிரியை பொறுத்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் டிகிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு எக்ஸாமுக்கான அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எப்போக்குள்ளே வந்துருக்கணும் அப்படின்னா 31/12/2025 2025 டிசம்பருக்குள்ளே 2025க்குள்ளே. ஓகேவா? 2025க்குள்ளே நீங்கள் டிகிரி முடிச்சு டிகிரி வாங்கியிருக்கணும். 2025க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன தான் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் இதோடைய எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன், இந்த எக்ஸாமுடைய குவாலிஃபிகேஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எனி டிசிப்ளினில் அது என்ன வேணாலும் இருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒரு டிசிப்ளினில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அது வந்து எந்த டிசிப்ளினாக இருக்கலாம், ஏதோ ஒரு டிசிப்ளினில் நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது 3 இயர்ஸ் டிகிரியாக இருக்கலாம், இல்லை 4 இயர் டிகிரியாக இருக்கலாம், இல்லை 5 இயர் டிகிரியாக இருக்கலாம். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி அப்படிங்கிறது எந்த பல்கலைக்கழகத்தில், நம்மளுடைய யூஜிசினால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபைனல் இயரோ இல்லை ஃபைனல் செமஸ்டரில், ஃபைனல் இயராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபைனல் செமஸ்டரில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணும்போது டிகிரி வேணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. பட் நீங்கள் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எப்போக்குள்ளே வரணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 31/12க்குள்ளே நீங்கள் டிகிரி இதெல்லாமே வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் என்ன தான் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண அப்புறமும் உங்களுக்கு 12ஆம் மாதம் 31 டிசம்பர் 31க்குள்ளே டிகிரி வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணது வேஸ்ட்டு, உங்களை டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிடுவாங்க. அதனால் இதை கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதுக்கான அந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம், ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அதில் ப்ரிலிமினரி எக்ஸாமும் இருக்கும், மெயின் எக்ஸாமும் இருக்குது. ஓகேவா? கிளரிக்கல் எக்ஸாம் தானே, வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற நினைக்க வேணாம். இதில் ப்ரிலிம்ஸும் இருக்குது, நமக்கு மெயின்ஸ் ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் காமனாக பேங்கிங் எக்ஸாமுக்குலாம் என்ன மாதிரியான ப்ரிலிம்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ பேங்கிங்கை பொறுத்தவரை நமக்கு என்னென்ன இருக்கும், ப்ரிலிம்ஸில் ஜென்ரல், இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா நியூமரிக்கல் எபிலிட்டி வந்து இருக்கும். தென் ரீசனிங், அதாவது இங்கிலீஷு, ரீசனிங், ஆப்டிடியூட், இந்த 3 இது இருக்கும். இதில் இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். மித்தது எல்லாமே நம்ம ரீஜனல் லாங்குவேஜில், அதாவது இங்கிலீஷ், தமிழ், அதுக்கப்புறமா ஹிந்தி, இந்த 3ல் நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தமிழ் மீடியம் மாணவர்கள் என்ன பண்ணலாம், இந்த நியூமரிக்கல் எபிலிட்டியும் சரி ரீசனிங்கும் சரி நமக்கு வந்து 2 லாங்குவேஜ்லேயுமே வந்து கிடைக்கும். ஸோ கொஷினை பொறுத்தவரை இங்கிலீஷ்லேருந்து நமக்கு 30 கேள்வி, இங்கிலீஷ்லேருந்து நமக்கு 30 கேள்விகள் கேட்பாங்க. அந்த 30 கேள்விகளுக்கு 30 மார்க்கு. இந்த ஒரு செக்ஷனுக்கு உங்களுக்கு 20 நிமிஷம் டைம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு நமக்கு 35 மார்க்கு, 35 கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதுக்கும் வந்து 20 நிமிஷம். அடுத்து ரீசனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் 35. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், 100 கொஷின் வந்து எழுதணும். இதில் நீங்கள் போடக்கூடிய தப்பான மதிப்பெண்களுக்கு, தப்பான ஆன்சருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஷின் தப்பான ஆன்சர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு மார்க் வந்து டிடெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கும் வந்து 1/4 அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மணி நேரம் இதில் ஒவ்வொரு இதுக்கும் செக்ஷனில் கட் ஆஃப் இருக்கும். அந்த செக்ஷனில் கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு வந்து போக முடியும். ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ். ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு மொத்தம் 4 சப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஓகே? ஸோ ஃபஸ்ட் என்ன, ஜென்ரல் அல்லது ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அல்லது ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லேருந்து உங்களுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா 50 கேள்விகள் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்தும் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்லேருந்தும் 50 கேள்விகள், 50 மதிப்பெண்களுக்கு 50 கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 நிமிடங்கள், எவ்வளோ 35 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து உங்களுக்கு 40 கொஷின், 40 மார்க்குக்கு 35 நிமிஷம் எழுதணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூட் 50 கேள்விகள் இருக்கும். இந்த 50 கேள்விகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 50 மார்க்கு,
அதுக்கப்புறமா ரீசனிங் வந்து 50 கொஷின் 50 மார்க்ஸ். மொத்தம் உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 200 மார்க்குக்கு மொத்தம் 190 கொஷின் இருக்கும். ஆனால் அதில் எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா 200 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது 2.40 நிமிஷம். எவ்வளோ 2 மணி நேரம் 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படிங்கிற இந்த எக்ஸாம் நடக்கும். இது எல்லாருமே எழுத முடியாது. யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிலிம்ஸில் குவாலிஃபை ஆன மார்க்கு மெயின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். நீங்கள் மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்துங்க. இதில் இன்டர்வியூ கிடையாது. ஓகேங்களா? இன்டர்வியூ வந்து இதில் கிடையாது. நீங்கள் பியூ எக்ஸாம்னா மட்டும் தான் இன்டர்வியூ இருக்குது. கிளரிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் மெயின்ஸில் மட்டும் நல்லா ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதில் ப்ரொபேஷனல் பீரியட் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? எடுத்தோடனே உங்களை பெர்மனெண்ட் ஆக்க மாட்டாங்க. உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் வந்து முதல் 6 மாதம். ஸோ முதல்ல 6 மாதம் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு முதல் 6 மாதம் வந்து ப்ரொபேஷனரி பீரியட். முதல் 6 மாதம் உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அந்த ப்ரொபேஷனரி பீரியடில் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா டெஸ்ட்டு வந்து வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சு உங்களை பெர்மனெண்ட்டாக வந்து ஆகுவாங்க. சப்போஸ் வந்து யாரெல்லாம் அவங்க வைக்கிற டெஸ்டிங் அப்படிங்கிறது ஃபார்மல் டெஸ்ட் மாதிரி இருக்காது, ஒரு எவாலுவேஷன் மாதிரி இருக்கும். இந்த எவாலுவேஷனில் யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணலையோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் எக்ஸாம் வந்து அந்த ப்ரொபேஷனரி பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி இதில் ஃபேஸ் 3 எக்ஸாமில் ஃபேஸ் 3 அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த ஃபேஸ் 3 பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட். இதில் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இது யாரெல்லாம் எழுதணும் அப்படின்னா எல்லாருமே எழுத தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நான் தமிழ்நாடு ரீஜனுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஆனால் நான் 10th-லையோ 12th-லையோ ஒன்று 10th இல்லை 12th இதில் 10th-லையோ 12th-லையோ நான் வந்து தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிக்கலை. நான் வேறு ஃப்ரெஞ்சோ இல்லை சான்ஸ்கிரிட்டோ சம்திங் வேறு ஏதோ லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கேன். ஆனால் தமிழை நான் ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. நான் வந்து 10th 12th தமிழ் படிச்சிருக்கேன், இல்லை நான் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து எழுத தேவையில்லை. பட் ஆனால் நான் அப்படி பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜில் டெஸ்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜில் டெஸ்ட், லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நான் வெர்பல் டெஸ்ட், அதாவது அப்ஜெக்டிவ் அப்புறம் சப்ஜெக்டிவில் மொத்தம் வந்து எனக்கு 15 கொஷின் 15 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அதேமாதிரி வெர்பல் டெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக பேச தெரியுது. ஏன்னா எஸ்பிஐயில் இது வந்து கிளரிக்கல் அப்படின்னா டேரெக்டாக பீப்புளோட கான்டாக்ட், மக்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு அவங்களுடைய குறை என்ன, இல்லை அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து நான் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இதில் ரெண்டுமே முக்கியம். எனக்கு பேசிக்காக எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், அதேமாதிரி பேசிக்காக பேசவும் தெரிஞ்சிருக்கணும். அப்போது இதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 15 மார்க் வந்து உங்களுக்கு நான் வெர்பல் டெஸ்ட், அப்ஜெக்டிவ்லையும் சப்ஜெக்டிவ்லையும் நார்மல் டெஸ்ட் இருக்குது. அதேமாதிரி வெர்பல் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 மார்க்குக்கு வந்து இதில் இருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் காமன் கிடையாது. யாரெல்லாம் 10th 12th அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோடைய லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜ் படிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த டெஸ்ட். மீதி எல்லாரும் என்ன பண்ண தேவையில்லை, இந்த டெஸ்ட் வந்து எழுத தேவை கிடையாது. அதேமாதிரி சென்டரை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம இதுக்கான சென்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் சென்டர் உங்களுடைய சிட்டிக்கு பக்கத்தில் என்ன எக்ஸாம் சென்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த எஸ்பிஐடைய ரெக்ரூட்மெண்ட் இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட்டல் இருக்கும். அதில் போய்ட்டு ஃபஸ்ட் லாகின் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் வந்து எஸ்பிஐயில் நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாமே இது பண்ணுவாங்க. அதில் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்று கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டு இது எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அப்ளை பண்ணி எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கான டேட் சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு
ஆகஸ்ட் 6ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆகஸ்ட்டு 6லேயே அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 26. ஓகேங்களா? ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 26ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்கள், ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த எஸ்பிஐ வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட் எல்லாமே கொஞ்சம் கிளாரிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் எல்லோரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்குள்ள இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம வேறு ஒரு நோட்டிஃபிகேஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.